பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 116 முதல் 118 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 116வது சங்கீதத்திலே கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் துக்கத்திலிருந்து சந்தோஷமாய் மாற்றின கர்த்தரை துதித்து பாடுகிறதான ஒரு சங்கீதம். சமயமே உண்டாவது. ஆண்டவர் தேவன் இந்த சங்கீதக்காரனுடைய விண்ணப்பத்தை கேட்டு மரணத்தினின்று காக்கப்பட்ட அந்த விடுதலைக்காக கர்த்தரால் தப்புவிக்கப்பட்டு பெரிய அழிவு நின்று காக்கப்பட்டதினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. சமயமே உண்டாவதா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகள் உண்டு. அதற்காக ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ரட்சிப்பின் பாத்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் காத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 117வது சங்கீதம் வேத புத்தகத்திலே ஒரு சிறிய அதிகாரம், 2 வசனங்கள் உள்ள ஒரு அதிகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தேசத்து மக்களையும் ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தார் என்பதை நிரூபிக்க பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனத்தை ரோமர் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே மேற்கோள் பாட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சமயமே உண்டாவதாக. ஆம், அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்னென்றைக்கும் உள்ளது. சமயமே உண்டாவதாக. 118வது சங்கீதத்திலே தமது மக்கள் மீதுள்ள அவருடைய நித்திய அன்புக்காக ஆண்டவரை துதித்து எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு சங்கீதம். சமயமே உண்டாவதாக. கெத்செமனே தோட்டத்திலே மரணத்திற்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவருடைய சீஷர்களால் பாடப்பட்ட கடைசி பாடலாக கூட அது இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். கிறிஸ்து வரைக்கு முன்பதாக அது பாடப்படும். இந்த சங்கீதத்தை வாசிக்கிற போது கடைசி முறையாக அவர் அந்த பாடலை எந்த மனநிலைமையில் பாடியிருப்பார் என்று சொல்லி தெரிகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவியும் பலனும் கொடுப்பதற்கு அவர்களுடனே அவர் இருப்பதாக வாக்கு கொடுத்தார். நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே தொடர்ந்து கர்த்தன் வாசல் எதுவே நீதிமானுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட யாவரையும் ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை. அவர் தாமே மூளைக்கல்லாக மாற்றி அவர் மேன்மைப்படுத்துகிறவர். கதிரவ சமயம் உண்டாவதாக. ஆம்,
இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சர்மி தேவனுடைய விசேஷ கிருபை நம்மை தாங்குவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.